அரசன் மழைக்காக முனிவரை கூட்டி வர வழியறியாது தவிக்க, அழகிய பெண்கள் தாங்களே முனிவரை கூட்டி வருவதாக முன்வருகின்றனர். வாங்க பார்க்கலாம். போன பாட்டுல பார்த்தோம், உரோமபதன் நாட்டுல மழை இல்லை, கடுமையான பஞ்சம். அரசன் கவலைப்பட்டு முனிவர்கிட்ட கேட்குறான். அவங்க சொல்றாங்க, கலைக்கோட்டு முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்தாதான் மழை வரும்னு. ஆனா அந்த முனிவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? சாதாரண ஆள் இல்லையே. இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் வெறும் விலங்கு மாதிரி நினைக்கிற, அதாவது உலகப்பற்றே இல்லாத கடுமையான தவம் செய்கிற ஒரு பெரிய தபஸ்வி. அவரை எப்படி இந்த உலகத்துக்குள்ள, இந்த நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது? இதுதான் அரசன் முன்னாடி இருந்த மிகப்பெரிய கேள்வி. இதோ பாருங்க, கம்பர் அதை எப்படி சொல்றாருன்னு. ஒத்த நெடுங்கடல் ஆடை உலகினில் வாழ்மனிதர் விலங்கு எனவே உண்ணும் கோது இல் குணத்து அருந்தவனை கொணரும் வகையாவது எனக் குணிக்கும் வேலை சோதி நுதல் கருநெடுங்கண் துவர் இதழ்வாய் தரள நகை துணை மென் கொங்கை மாதர் எழுந்து யாம் ஏகி அருந்தவனை கொணர்தும் என வணக்கம் செய்தார். ஓத நெடுங்கடல் ஆடை உலகினில், குளிர்ந்த பெரிய கடல் உடை மாதிரி இந்த உலகத்தை சுத்தி இருக்கு இல்லையா, அந்த உலகம். வாழ்மனிதர் விலங்கு எனவே உண்ணும். அந்த உலகத்துல வாழ்ற மனுஷங்க எல்லாரையும், உலக வாழ்க்கையில மூழ்கி இருக்கிற எல்லாரையும் வெறும் மிருகங்கள் மாதிரி நினைக்கிற கோது இல் குணத்து அருந்தவனை, குற்றமே இல்லாத குணங்களை உடைய அப்படிப்பட்ட கடுமையான தவம் செய்கிற அந்த முனிவரை கொணரும் வகையாவது என குணிக்கும் வேலை. இங்க எப்படி அழைச்சிட்டு வர்றது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு அந்த அரசன் உரோமபதன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி அவன் ஆழமா சிந்திச்சுட்டு இருக்கிற அந்த நேரம், சோதி நுதல் கருநெடுங்கண் துவர் இதழ்வாய் தரள நகை துணை மென் கொங்கை, என்ன நடக்குது தெரியுமா? அவையில ஒரு பக்கம் இருந்து பெண்கள் எழுந்து வர்றாங்க. அவங்கள கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ஒளி வீசக்கூடிய நெற்றியோட, கருமையான பெரிய நீண்ட கண்களோட, பவளம் மாதிரி சிவந்த இதழ்கள் கொண்ட உதடுகளோட, முத்து மாதிரி அழகான பற்களோட, ஜோடியா இருக்கிற மென்மையான மார்புகளோட, அப்படிப்பட்ட அழகு ததும்புற மாதர் எழுந்து. சில பெண்கள் அங்கே எழுந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? யாம் ஏகி அருண் தவனை கொணர்தும் என, நாங்க போறோம், அந்த பெரிய தபஸ்வியை இங்கே அழைச்சிட்டு வர்றோம் அப்படின்னு வணக்கம் செய்தார். அரசனை பார்த்து மரியாதையா சொல்றாங்க. அடடா, என்ன ஒரு காட்சி! எங்க அரசனும் அவையோட அறிஞர்களும் உலகியலையே துறந்த தபஸ்வியை எப்படி அழைச்சிட்டு வர்றதுன்னு வழி தெரியாம தவிக்கிறாங்க. ஆனா இந்த உலக வாழ்க்கைக்கு உரிய அத்தனை அழகோட நளினத்தோட பெண்கள் எழுந்து, நாங்க போறோம், நாங்க அவரை அழைச்சிட்டு வர்றோம்னு துணிச்சலா சொல்றாங்க. தவ வலிமைக்கு முன்னாடி அழகின் வலிமையையும் உலகியல் அனுபவத்தையும் அவங்க நம்புறாங்க. கம்பர் அந்த பெண்களோட அழகை வர்ணிக்கிற விதம் இருக்கே, அதுலேயே அவங்க யாரு, இந்த கதையில அவங்க பங்கு என்னங்கிறத மென்மையா உணர்த்திடுறாரு. இதுதான் கம்பரின் கவித்திறன். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத திருப்பத்தோட இந்த பாட்டு முடியுது. இந்த பெண்கள் யாரு, இவங்க எப்படி அந்த தபஸ்வியை அழைச்சிட்டு வந்தாங்க, மழை வந்ததா? அடுத்தடுத்த பாடல்கள்ல அதை பார்க்கலாம்.